ஹாய், திஸ் இஸ் ஹுசேன் ஃப்ரம் சேரன் அகாடமி. நான் எந்த ஈவெண்ட்ஸ்க்கு போனாலும் ஆர் எந்த இடத்துக்கு போனாலும் என்னை சந்திக்க வர்ற நண்பர்கள், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா இமீடியட்லி என்னுடைய பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன். நிறைய இடங்களில் அங்கேயே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவேன். பலருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, நம்பர் சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நான் நிறைய பேர் எல்லாருக்கிட்டையுமே என் பர்சனல் நம்பர் தான் கொடுப்பேன் இன் பர்சனலாக மீட் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒருத்தரை நான் வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். அப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இளைஞர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் பேர் திரு ராகுல். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஈவெண்ட்டில் எதேச்சா சந்திக்கும் போது அவர் சார் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. ஆமாப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அந்த ஈவெண்ட்டில் ஒரு அவார்டியாக வந்திருந்தார். அதுக்கப்புறம் போன வாரம் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சரே அவர் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த தம்பியோட வளர்ச்சி இருந்துச்சு. திருப்பூரில் வந்து அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெலிவரி அப்படிங்கிற ஒரு ஆப். நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அகேன்ஸ்டாக நான் பேசியிருக்கேன். இவரும் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிராண்டு, ஒரு பேக்கப் சப்போர்ட் எதுவுமே இல்லாத ஒரு ஆண்டர்பனர், யங் ஆண்டர்பனர். இவரும் சரி, இவர் டீமும் சரி. அப்போ அந்த ஈவெண்ட்டில் நான் இவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, இன்னும் அவங்க வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, நீங்கள் எப்படி க்ரோ ஆனீங்க அப்படிங்கிறது எங்கள் ஆடியன்ஸஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். அந்த பாட்காஸ்ட் தான் இது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவங்க எப்படி க்ரோ ஆனாங்க, இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அடுத்து என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ராகுல், இப்போது ஒரு ஈவெண்ட் நடக்குது 2023. அந்த ஈவெண்ட்டில் வந்து நாம் அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்டில் கேஷுவலாக வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதே ஈவெண்ட்டோட அடுத்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒன் ஆஃப் த வின்னர் அப்படிங்கிற மாதிரி, ஒன் ஆஃப் த அவார்டி அப்படிங்கிற மாதிரி வரீங்க. அதே ஈவெண்ட்டில் இந்த வருஷம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் அதில் வந்து டைட்டில் ஸ்பான்சர். க்ரோத் அப்படிங்கிறது, உங்களோட க்ரோத் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராப்பரான க்ரோத்தில் இருந்தீங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி, அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகும்போது எப்படி இருந்துச்சு? நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இனிஷியலாக நாங்கள் வந்து ஒரு கிராசரி ஆப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணோங்க. ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அந்த பொங்கலுக்கு லான்ச்சுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு, இனிஷியல் பொங்கல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டு 3000 வேல்யூவான பொருள் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் ஆஃபர்னு போட்டு கஸ்டமர் அக்விசிஷனுக்காக பண்ணணுங்க. பண்ணின 3 ஹவர்ஸில் நாங்கள் அந்த போஸ்டரை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டாகிராம் பேஜ் இதில் எல்லாம் போடுறப்போ சடனாக ஒரு 3 ஹவர்ஸில் எங்களுக்கு வந்து ஒரு 100 ஆர்டர்ஸ் வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஏன்னா நாங்கள் அது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் வச்சு தான் லான்ச் பண்ணுறோங்க. பட் அதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோங்க. 100 ஆர்டர்ஸ்னால் எங்களுக்கு வர்றது ஒரு 1 லேக் இருக்குது அப்படின்னா என்ன 999க்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸ்பென்ஸே 3 லேக் ஆகுங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல 2 லேக் ஷார்ட்டேஜ். ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி, அப்போ எங்ககிட்ட அதுவுமே ப்ராப்ளம் தான். அந்த 2 லேக்ஸுங்கிற எக்ஸ்ட்ரா கொடுக்கறதே ப்ராப்ளம் தான். வர்றது 1 லேக் தான். ஸோ நாங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த 2 டேஸ் நாங்கள் டைம் எடுத்து அதெல்லாம் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோங்க. டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அது வரைக்கும் நாங்கள் ஆர்டர் எடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1 வீக் டவுன் த லைன் போகிறப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கால் கூட வரலைங்க. நம்ம லான்ச் பண்ணியாச்சு, நல்லா போய் ரீச் ஆயிடுச்சு, எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆயிருந்துச்சு, பார்த்தாங்க. பட் எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்த கால்ஸ் எல்லாமே அந்த ஆஃபர் எப்போ போடுவீங்க அப்படிங்கிறத கேட்டு மட்டும் எப்போ தருவீங்க, ஃப்ரீயா எப்போ தருவீங்க அப்படிங்கிற மாதிரி, அடுத்தது எப்போ அந்த ஆஃபர் போடுவீங்க அப்படிங்கிற கால் மட்டும்தான் வந்துச்சுங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிராசரியை மட்டும் கொண்டு போனோன்னா நம்ம இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது, இன்னும் இதில் யாரும் பழக்கப்படலை அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அப்போவே வந்து இமீடியட்டாக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட்டடாக அதை மட்டும் பண்ணாமல், சிலர் சொல்லுவாங்க கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டே இருங்க பட் வரும் அப்படிங்கிறது. பட் அதில் ஒரு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் வந்திருந்தா கூட நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் எங்களுக்கு ஆர்டரே வரலை, அதுக்கான என்கொயரியும் வரலைங்க. ஸோ அப்படியே நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கான என்ன இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு R&D பண்ண ஆரம்பித்தோங்க. ஒரு 1 மந்தில் நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்டே கேட்போம். அவங்ககிட்டே ஒரு R&Dயில் வந்து கிராசரி நாங்கள் வந்தோம், நீங்கள் அதை வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களா கால் பண்ணி நீங்கள் கிராசரி பண்ணுறேன்னு சொன்னீங்களா, மெடிசின் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு என்கொயரி வர ஆரம்பிச்சது. ஓகே, வர என்கொயரிக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெடிசின்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் கேட்குறப்போ அவங்க டெலிவரி ஃபஸ்ட் பண்ணித்தர மாதிரி ஸ்டார்ட் ஆகிறப்போ எங்களுக்கும் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சதுங்க. ஸோ இதுக்கு வர்ற கஸ்டமர் மெடிசன் வாங்குறவங்க கிராசரி ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க.
அப்போது நமக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த வெர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா அதுக்கு வர்ற கஸ்டமர் நமக்கு கஸ்டமராக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரிஞ்சு. கஸ்டமர் நீட் அப்படிங்கிறது இங்கே நீடுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நாம் ஒன்று பண்ணி வச்சுட்டு இது எனக்கு வரும், இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க, கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு இது புரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் திருப்பூருக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்தோங்க. ஃபர்ஸ்ட் அதில் என்னென்ன கிராசரி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பண்ணிட்டோம்னா எல்லாருமே நமக்கு கஸ்டமர். வைட் ரேஞ்சாக நம்ம ஸ்ப்ரெட் ஆகிறோம் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மந்த்லி வேணுங்கிற கிராசரிஸும் மெடிசின்ஸும் ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பூருக்கு தேவையான பிஸ்னஸுக்கு தேவையான என்னென்னலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பார்சல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான பெரிய ஒரு கேப் இருந்துச்சுங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன். அது வந்து ஆட்டோவில் மட்டுமே தான் கொண்டு போகணும், இல்லைன்னா அவங்க இன்னோஸில் ஸ்டாஃப் வச்சு ஒன்று பண்ணுறாங்க. அந்த இன்னோஸ் ஸ்டாஃபுங்கிறத வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியலைங்கிறப்போ நாம் டெம்பரவரியாக ஒரு டெலிவரி ஸ்டாஃபை ஃப்ரீலான்சிங்கிற கான்செப்டில் நாம் போயிடலாம். நம்மகிட்ட அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களோட சாம்பிள்ஸை பிக்கப் ட்ராப் பண்ணுறது, அவங்களோட டாக்குமெண்ட்ஸை பிக்கப் ட்ராப் பண்ணுறது, ஒரு லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போயிட்டாங்கன்னா பண்ணுறது, இது எல்லாத்துக்குமான கேப் அங்கே ரொம்ப இருந்துச்சுங்க. ஸோ அதை உள்ளே கொண்டு வந்தோம். நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து அந்த இடத்துல நம்ம ஆஃபர் அது இதுன்னு சொல்லி விட்டு வந்த என்கொயரி விட நாங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறோன்னு 5 பேருக்கு தான் சொன்னாங்க. அந்த 5 பேரோட டெலிவரி போய் முடிகிற இடத்துல இன்னொரு 5 பேர் எங்களுக்கு கஸ்டமர் ஆனாங்க. ஓ இப்படி ஒரு சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் என்கொயரிஸ் பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுங்க. இனிஷியலாக அந்த டேஸில் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்டாஃபு நாங்கள் தான். ஓஹோ. போயிட்டு வருவோம், வண்டியை கொண்டு போய் ஆஃபீஸில் நிறுத்திட்டு அந்த டெலிவரி கூட்ஸ் வண்டி ஒன்று அது ஒன்று அப்போ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒன்றுங்க. வண்டியை வாங்கிட்டு இதை நிறுத்திட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். டெலிவரிக்கு போயிட்டு ஃபுல் டே ஓட்டிட்டு இன்மெண்ட்டு ஆஃபீஸ் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு டெலிவரிக்கு போயிடுறது. முடிஞ்சதுன்னா வந்து நிறுத்திட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு வர்ற அப்படின்னா இன்மெண்ட்டு வீட்டுக்கு போயிடுறது. பட் வீட்டில் தெரியும் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் தான் டெலிவரிக்கு போகிறோங்கிறது இனிஷியலாக அவங்களுக்கு சொல்லவே இல்லை. ஹையர் பண்ணியிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் ஹையரும் பண்ணோம். எத்தனை பேர்? நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் தான். நாங்கள் 2 பேர் தான் இதை பண்ணோங்க. நாங்கள் 2 பேர் எல்கேஜிலிருந்தே ஒன்றாவே இருக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்றா சேர்ந்து தான் டெலிவரிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து யாருக்கு அதாவது ஆப்போட வேலையும் இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னும் ஆப்பும் முழுசாக முடியலைங்க. அதுக்கான டீம் தனியாக இருக்காங்க, ஆப்பும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஆள் ஆப் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் டெலிவரிக்கு போகிறது, அவங்க அன்னைக்கு ஆக்குப்பைடுனா இன்னொருத்தர் டெலிவரிக்கு போகிறது. அந்த டைமில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான்? டெலிவரிக்கு நாங்கள் 2 பேர் தான் இருந்தாங்க. ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களோட கோரே வந்து ஆப் டெவலப்மெண்ட் தாங்க. எங்களுக்கு அதுக்குன்னு தனி டீம் இருந்தாங்க, அதை வச்சு தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேருந்து வந்த ப்ராஜெக்ட் தான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா. ஆமாங்க. டெலிவரிங்கிறது என்னென்னா எங்களுக்கு சாஃப்ட்வேரில் ப்ராஜெக்ட் இல்லைங்க. அப்போ நாங்கள் அதிலிருந்து இருக்க ஸ்டாஃப்க்கு ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்கணுமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு ஐடியாவாக. சரி இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வந்து இ-காமர்ஸ் போகுது, ஸோ இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு சேல் பண்ணிடலான்னு பண்ணுறப்போ ஐடியாவாக வந்து முடிகிறப்போ எங்களுக்கு இதை நாமளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அதை நாங்களே லான்ச் பண்ணோங்க. இப்போ இந்த கேப் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு டெலிவரி கேப் திருப்பூரில் இருக்கு. ஆமாம். அது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? எல்லா சர்க்கிளுமே அங்கே கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் கார்மெண்ட்ஸுங்கிறப்போ அவங்க அங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு போகிறதுக்கான இதுதான் நிறையவே இருந்துச்சுங்க. அப்போ இப்போ நாங்கள் ப்ராஜெக்டாக எழுதினப்போ இது எல்லாமே நாங்கள் வச்சுருந்த லிஸ்ட் தாங்க. பட் லான்ச் பண்ணது ஃபஸ்ட்டு கிராசரிங்கிற மாதிரி பண்ணிட்டோம். அது ஹிட் ஆயிரும், அதுலேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அதுலேருந்து வர ப்ராஃபிட் வச்சு அடுத்ததுக்கு டெவலப் பண்ணலான்னு பண்ணுறப்போ எங்களுக்கு அது ஹிட் ஆகலைன்னா அப்போ அடுத்தடுத்த ஐடியா உள்ளே கொண்டு வரணுங்கிறப்ப தான் நம்ம ஒன்றுன்னா உள்ளே கொண்டு வந்தாங்க. அதில் எங்களுக்கு வந்து மெடிசனும் ஹிட் ஆச்சு, பட் இந்த அளவுக்கு ஆகலைங்க. பார்சல் டெலிவரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது, பூம் ஆச்சு. ஸோ அப்போ இதுதான் வந்து மெயின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வச்சுருந்த அலைன்மெண்ட்லாம் மாற்றிட்டோங்க. கிராசரி எல்லாம் எடுத்து கீழே போடு, பார்சல் எடுத்து மேலே வைன்னு ஆப்பில் வந்து அலைன்மெண்ட் மாற்றி பார்சல்னு நம்ம கொண்டு போகிறப்போ நீட் அதிகமாச்சுங்க, இன்ஸ்டாலேஷன் அதிகமாச்சு. அதில் வர்றவங்க கிராசரி மெடிசன்ஸை அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால வந்து நாங்கள் அதை கீ பாயிண்ட்டாக வச்சுட்டு டெலிவரி அப்படின்னு சொல்லி அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். 2 வீலர் பிக்கப் அண்ட் ட்ராப். அப்புறம் இன்னொன்று நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒன்று யூனிக்காக இருந்தால் தான் நம்ம அங்கே போய் மார்க்கெட்டே பிடிக்க முடியுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஆட்டோ டெலிவரி, கூட்ஸ் டெலிவரிங்கிறது வந்து காமன், எல்லா ஊர்லேயும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ 2 வீலர் டெலிவரிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் பார்சல் டெலிவரி 2 வீலரில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணணும். பட் மற்ற ஊரில் ஆல்ரெடி ஹேப்பனிங்காக இருக்குது, பட் அந்த கான்செப்ட் இங்கே திருப்பூரில் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. என்னென்னா அவங்களோட சைஸு இது எல்லாமே வந்து திருப்பூரில் வேறங்க. இப்போ வந்து 25 கிலோவுக்கு நம்ம ஒரு மெஷினரி ஒரு பாட் கொண்டு போகிறதுக்கும் ஒரு கார்மெண்ட்ஸ் கொண்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. 25 கிலோ இவ்வளோலே அடக்க முடியும், பட் கார்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது. ஆமாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத மாடல் செட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக எங்களால் அங்கேருந்து பண்ண முடிஞ்சதுங்க. நிறையா நாங்கள் போய் பார்த்ததுனாலையும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு ஃபீட்பேக் எடுத்து நாங்களே ஆப் பண்ணுறதுனால
இப்போ ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காருன்னா அந்த ஐடியாவை வந்து கொண்டு போய் அவங்க சாஃப்ட்வேர் டீம்கிட்ட கொடுக்குறப்ப அவங்க பாதி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க அதை கன்வெர்ட் பண்ணுறப்ப மீதி பாதி தான் வருங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ எங்களுதில் என்னென்னா நாங்களே ஐடியா பண்ணுவோம், நாங்களே அதை ஸ்கெட்ச் பண்ணுவோம், நாங்களே அதை பண்ணுவோம் ஆப்பா அப்படிங்கிறப்போ அவுட்புட் வந்து நாங்கள் என்ன வேணுமோ அதை அப்படியே பண்ண முடிஞ்சது. மற்ற ஆப்பில் ரைடர் சைடே வந்து மற்ற ஆப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸை விட நம்ம சைடு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குங்க. என்ன கேள்வியோ அது மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அன்வான்டாக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. என்னென்ன வேணுமோ அதை ப்ராப்பராக செட் பண்ணி வச்சு பண்ணிட்டு இருந்தோம். நிறைய யூஸ் கேசஸ் இருக்குங்க. இப்போ கேக் ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து ரீஃபண்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். பட் நம்மளதில் ப்ராக்டிக்கலாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். எடுக்கிறப்ப நாங்கள் ஒரு இமேஜ் எடுக்கிறதோ, ட்ராப்பில் ஒரு இமேஜ், அந்த மாதிரி சென்சிட்டிவான ப்ராடக்ட்ஸ்க்கு இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இது மாதிரியெல்லாம் வைக்கிறப்போ கஸ்டமர் சைட்லேயும் நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சுங்க. நம்மகிட்ட ஆர்டர்ஸுங்கிறது நிறைய வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நாம் வந்து பார்சல் டெலிவரிங்கிறத வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அதை பண்ணிட்டு இருந்தோம். அந்த இதிலிருந்தே என்கொயரி வர ஆரம்பிச்சது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ வீட்டுக்கு தேவையான இதையும் வாங்கி தருவீங்களா அப்படின்னு போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரிஸ். இப்போ நம்மளோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா பார்சலுக்கான டெலிவரி சார்ஜ் மட்டும் தான் பிக்கப் பண்ணுறப்ப வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ணுறப்போ மற்ற ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ப்ரைஸுங்கிறது வந்து ஆல்ரெடி அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரைஸுங்கிறது ரொம்ப ஹைக்காக இருக்குது அப்படிங்கிறப்போ சாரி ப்ரைஸுங்கிறது ஒரு சேலஞ்ச், ப்ரைஸுங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அது ரொம்ப ஹோட்டல் ப்ரைஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறப்போ நம்மக்கிட்ட வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நிறையா வந்து ஹோட்டலுக்கு பிக்கப்புக்கு நிறையா வர ஆரம்பிச்சிதுங்க. அது ஹோட்டல் சைட்லேருந்தும் போட ஆரம்பித்தாங்க, கஸ்டமர் சைட்லேருந்தும் போட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு வந்த ஒரு 100 ஆர்டர்ஸ் வருதுன்னா அதில் ஒரு 50-60 ஆர்டர்ஸ் எனக்கு ஹோட்டல்ஸ்லேருந்து வர ஆரம்பித்தோன்னே ஏன் இது வருது அப்படின்னு நம்ம உள்ளே ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபீட்பேக் என்னென்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ் இருந்து நாங்களே போயிட்டு இருக்கனால மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் என்னங்கிறத நாங்கள் கால் பண்ணி ஃபீட்பேக் கேட்குறதா இருக்கட்டும், நாங்களே பேசிட்டு நாங்கள் தான் இந்த மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க, எதனால எங்ககிட்டயே சொல்லுங்கிறப்போ 10 நிமிஷம் ஒரு ரைடர் போலேன்னா, தம்பி நீ சொன்ன ஆனால் இன்னும் வண்டி வரல அப்படின்னு எங்களுக்கு கால் வருங்க. இன்றைக்கும் வருங்க. அட்டன் பண்ணி அண்ணா வந்துடுவாங்கண்ணா, அப்போ வந்துடுவாங்கண்ணா, அனுப்பிச்சி விட்றேங்கண்ணா, இல்லைனா பார்த்து சீக்கிரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனை வைப்போம். அந்த அளவுக்கு கஸ்டமரை வந்து நாங்கள் இன்னுமே கணக்கில் வச்சுருப்போங்க. அந்த கஸ்டமர்கிட்ட நாங்கள் டைரெக்டாக கூப்பிட்டு அப்ரோச் பண்ணி பேசுகிறப்போ வந்து எதனால இதில் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஹோட்டல் தான் இந்த மாதிரி ஸோ ஆப்பில் இருக்குல்ல, ஏன் நீங்கள் இதில் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ, அங்கே நான் போய் பார்த்தேனப்பா, எனக்கு அந்த ரேட் தெரியும், இந்த பிரியாணி இவ்வளோ தான் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அது வந்து சேர்றப்போ இவ்வளோ ப்ரைஸ் வருது, உன்கிட்ட டெலிவரி சார்ஜ் நீ டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று சொல்கிற, அதை போட்டாலே பிரியாணி வாங்கி டிப்ஸ் கொடுத்தது போக எனக்கு மிச்சமாகுது 20 ரூபா, அப்போ நான் அதனால இதில் வாங்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறப்போ, அப்போ இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பண்ணிட்டு தான் இருந்தோங்க. ஒரு ஃபுட்டுக்குள்ளே போனோன்னா ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சீக்கிரம் கொடுக்கணும், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் சரி உள்ளே போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அந்த ஃபுட்டெல்லாம் லிஸ்ட் பண்ணி ஹோட்டலில் உள்ளே கொண்டு வராததுனால தான் எங்களுக்கு டிலேவே ஆக ஆரம்பிச்சிதுங்க. ஏன்னா வெயிட்டிங் டைம் அதிகமாகிடுச்சு. ஒரு ஹோட்டலில் போனால் 20 மினிட்ஸ் இல்லாமல் நம்ம ஃபுட்டு வாங்க முடியாது. இது வந்து நாங்கள் போகிறோம் பிக்கப்புக்குன்னு போய் நாங்கள் எங்கள் மூலிமா தான் ஆர்டரே பண்ணுவாங்க. சில ஹோட்டல்ஸை வந்து ஆர்டரே எங்கள் மூலிமா நாங்கள் போய் ஆர்டர் பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணி பேக் ஆகி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகுது. அந்த ஒரு ரிசோர்ஸ் வந்து 20 மினிட்ஸ் அங்கே ஹோல்ட் ஆகுறாங்க. இந்த பாயிண்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டுட்டு இன்னொரு ஆர்டருக்கு போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த 20 மினிட்ஸ் ஒன்று வேஸ்ட் ஆகுது. ப்ளஸ் அந்த ரிசோர்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவருக்கு வேஸ்ட் ஆயிடுது. அவர் ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அதில் 20 மினிட்ஸாக போடுறப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ் அவருக்கு இதில் வேஸ்ட் ஆயிடுதுங்க. அவருக்கு ஏர்னிங்ஸ் கம்மியாகுதுன்னு அவர் ரிலீவ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஓகே. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி அங்கே போய் ஆர்டர் கொடுக்கணுங்கிறப்போ மறுபடியும் அதே கான்செப்ட் வந்துடுங்க. மறுபடியும் நாம் லிஸ்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்ததுனால அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல்ஸ் அப்ரோச் பண்ணுறப்போ சில ஹோட்டல்ஸ் வந்து நம்ம டிஷர்ட் போட்டுட்டு போகிறத பார்த்தா அவங்களாவும் அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க, நீங்கள் ஏன் இதில் லிஸ்ட் பண்ணிக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த ஹோட்டல் பார்த்தா சில ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புகளில் இல்லாத ஹோட்டல்ஸ் நம்ம இதில் வந்தாங்க. ரீசன் வந்து அந்த ப்ரைஸிங். என்னோடய ஃபுட் இவ்வளோ தான், அதுக்கு இன்னொருத்தர் இவ்வளோ வச்சு ஏன் விற்கணும் அப்படின்னு கேட்டு அவங்களோட இதுங்க. இப்போ அந்த ப்ரொஜெக்ட் ஆகுறது எப்படின்னா, என் ஹோட்டலில் இந்த ரேட் நான் வச்சு விற்கிறேங்கிறதான கணக்கு. கரெக்ட். எனக்கு இந்த ரேட்டுக்கு தான் போனால் போதும். 100 ரூபாய்க்கு பிரியாணினா 100 ரூபாய்க்கு தான் அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கு மேலே அவங்க டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது டெலிவரின்னு தெரிஞ்சு அவங்க கொடுக்கணும். என் ஹோட்டல் ஃபுட்டு ரேட் அதிகம்னு அவங்க சொல்லக்கூடாது. நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். லிஸ்ட் பண்ணியிருக்கிறப்போ எனக்கு கால் பண்ணி 160 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன். எனக்கு 160 ரூபாய்க்கான பொருள் இங்கே இல்லைன்னு என்கிட்ட கேட்குறாங்க. இதை இடையில இருந்த ஒருத்தன் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் தான் அந்த இடத்துல ஆன்சரபிள். அப்போ நான் வந்து அதுக்காக வந்து குவான்டிட்டியும் குறைக்க முடியாது, ஏற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா என் ஃபுட் இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. டெலிவரி சார்ஜ் என்னங்கிறது அவங்க பார்க்குறாங்க. அவங்க டிஸ்டன்ஸ் என்னமோ அதுக்கு தான் அவங்க பே பண்ணுறாங்க. ஓகே. அதனால அவங்களுக்கு வந்து அது ஓகே.
நான் லிஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வர வச்சு பேசி அவர் இப்போ லிஸ்ட் பண்ணிட்டாருங்க நம்மளதில். இந்த மாதிரி நாங்கள் ஒரு இதாக பண்ணுறப்போ ஹோட்டல்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தோன்னே ஃபுட்டும் எங்களுதில் இப்போது நல்லா பிக்கப் போயிடுச்சு. ஹோட்டல்ஸ் திருப்பூரில் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் டைப் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது லிஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபுட் டெலிவரியும் இப்போ நம்மளதில் இன்க்ளூடட். இது இல்லாமல் கிராசரி, ஃபுட்டு, மெடிசின்ஸு இது எல்லாமே பண்ணுறோங்க. பேக்கரிஸு, அப்புறம் பிரிண்ட்ஸு, இதெல்லாம் அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸு இவங்க எல்லாமே அவங்கவுங்களா அப்ரோச் பண்ணுறப்போ எங்களுக்கு அது எல்லாமே நம்ம டெலிவரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இதுக்கு வர கஸ்டமர் இதுக்கு வருவாங்க. அப்போது நமக்கு நிறைய வெர்டிக்கல் ஸ்டார்ட் ஆகும். இன்னுமே நம்மளால் அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரே இதில் நான் வந்து எனக்கு மந்த்லி இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா நான் ஒரே இதுலேருந்து எனக்கு இவ்வளோ வரணுங்கிறப்ப நான் அந்த இடத்துல ப்ராஃபிட் அதிகப்படுத்தி வைக்கணும். இப்போ நிறையா பண்ணுறேன்னா நம்மளால் வந்து ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி நிறையா சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கொண்டு வந்தாங்க. இதில் முக்கால்வாசி இல்லாமல் 90% வரைக்கும் நம்ம ரைடர்ஸுக்கு கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ரீசன் வந்து ரொம்பவே கஷ்டமான வேலைங்க. இப்போ நம்ம இந்த ஒரு பார்சல் டெலிவரியோ இல்லை டெலிவரிங்கிற ஒர்க்கு வந்து அதிகமாக ஆகிறதுக்கான ரீசனே என்னென்னா நம்மளால் வெளியில் போக முடியாதுங்கிற ஒன்று, போகிறக்கு முடையாக இருக்குங்கிறது ஒன்று, யார் வெயிலில் போகிறது, இந்த மாதிரி ஒரு கேசஸ் தான். பட் இதையவே அவங்க ஃபுல் டே ஒர்க்காக பண்ணுறப்போ அவங்க ஃபுல் டே இதை தான் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க்கே இது தான். இதில் வந்து இந்த இன்சென்டிவ் சர்ஜ் அப்படின்னு சில ஃபேண்டசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஓகே, 18 ஹவர் பண்ணால் தான் எனக்கு இந்த நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும், இதில் இவ்வளோ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் எனக்கு இந்த இது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வர்றப்போ என்னென்னா இதெல்லாம் நம்மளதில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா 12 ஹவர்ஸில் அவருக்கான இது வரணும். சில டெலிவரிஸில் ரீசன் என்னென்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த 3 ஹவர்ஸுங்கிறது தான் பீக்கில் இருக்குங்க. ஃபுட் டெலிவரிங்கிற 12 to 3, 7 to 11 இது மட்டும்தான் பீக்காக இருக்கப்போ அவங்க என்னென்னா நிற்காமல் அந்த டைமில் மட்டும்தான் அவங்க ஓடிட்டே இருக்கணுங்க. ஆர்டர் கேன்சல் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கனால அவங்க வந்து ரொம்ப ட்ராமா ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம என்னென்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எனக்கு வந்து இதிலிருந்து ஒருத்தருக்கு நான் பேசினேங்க. அவருக்கு வந்து டெலிவரியில் ஒரு 25,000 எடுத்துகிட்டு இருக்காரு. எனக்கு 17,000-18,000 கொடுத்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு பே கம்மியானாலும் எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லலாம் அவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நம்ம ஃபீட்பேக் எல்லாம் எடுக்கிறப்போ ஓகே இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று செட் பண்ணோம். அப்படிங்கிறப்போ என்கிட்ட நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. இப்போ 9 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 9 o'clockலேருந்து அவங்க பீக் டைம் 12 ஃபுட்டு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அவங்க பார்சல் டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் ஒரு சாம்பிள் டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க, டாக்குமெண்ட் டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க. 12 o'clock ஆச்சுன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க. ஃபுட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டாக்குமெண்ட் சாம்பிள்னு டெலிவரி பண்ணுவாங்க. ஒரு கீ மறந்துட்டு போனதை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு டெலிவரி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. மறுபடியும் 7 o'clock ஆச்சுன்னா ஃபுட் டெலிவரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 6 ஹவர்ஸ்லேயே தான் அவங்க 1,200 earn பண்ணுங்கிறது கிடையாது. என்கிட்ட 12 ஹவர்ஸ் இருக்குது. 12 ஹவர்ஸில் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணிக்கலாம், முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், மீதி உங்களுக்கு என்ன டைமில் வேணாலும் எதை வேணாலும் நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய வெர்டிகல்ஸ் வந்தோன்னே அவங்களுக்கும் அது கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறக்கான ஒரு இது இருக்குது. இன்னொன்று நம்ம வந்து போயிட்டுருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 10 minutes டெலிவரிங்கிறத தாண்டி இப்போ 6 minutes 7 minutes டெலிவரிங்கிறத வந்துட்டாங்க. இது நம்ம சைடில் என்னென்னா நம்ம அதை ஒரு ஹைப்பர் ஆயிடுங்க. நம்ம 6 minutes எனக்கு இது வரும் பாருன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காட்டுறதுக்காக போடுறது நிறைய பேர் இருக்காங்க. இது எனக்கு இப்போ கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது. பட் அந்த இடத்துல வந்து கம்பெனிக்கும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க பேக் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில வர்ற அந்த டெலிவரி பர்சன் இடையில டிராஃபிக்கில் நம்ம 6 minutesல வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஒரு ரேடியஸ்குள்ளே தான் வைக்கிறாங்கன்னாலும் அந்த டைமுக்குள்ள அவங்க கவர் பண்ணுங்கிறதுக்காக ஆட்டோ அசைன் ஆகுதுங்க. இப்போ அவங்க சாப்பாடு இப்படி கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ரிங் அடிச்சிருச்சுன்னா அப்படியே போட்டு மூடி வச்சுட்டு அவங்க வரணும் ஆர்டர். இந்த மாதிரி நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எதுவுமே நம்மளதில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்கான லஞ்ச் டைம்னா இது லஞ்ச் டைம், அதில் அவங்க சாப்பிட்றலாம். அவங்களுக்கு அந்த 1 hourங்கிறத டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஆட்டோ அசைன்கிற கான்செப்டே நம்மளதில் இல்லைங்க. நீங்களாக பார்த்து இந்த ஆர்டருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்தவங்க. 85% வந்து கம்பல்சரி ரைடருக்கு போயிடணும். அதுக்கு மேலே தான் நம்ம இன்சென்டிவ் இது எல்லாமே. ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. பேகுக்கு காசு, டிஷர்ட்டுக்கு காசுங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க எடுத்துக்கலாம். ஃப்ரீ தான் அது. அவங்க அதுக்கு பே பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து ரைடர் சைடு மேக்ஸிமம் போகணுங்கிறதுல இதாக இருந்தாங்க. சில டைம்ஸ் வந்து நான் ரெக்ரெட் பண்ணதே இருக்குங்க. எதனால இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். நான் ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியாச்சுங்க, பேக் அடிக்க முடியாது. பட் உட்காந்து புலம்பிகிட்டே இருப்பேங்க. என்னடா நம்மளால் வீட்டுக்கு இங்கிருந்து நம்ம வீட்டு ஒரு 5 kilometer இருக்குது, லஞ்சுக்கு போயிட்டு வரணும்னா நமக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது. இதில் எப்படி அவங்க ஃபுல் டே வண்டி ஓட்டுறாங்க, இது வந்து தேவையில்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோமோ, அவங்கள போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அப்புறம் இன்னுமே நம்ம இதில் டெலிவரி பர்சன் அப்படின்னா அவங்கள ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாததும் இன்னும் இருக்குங்க.
இந்த பார்சல் டெலிவரி, கிராசரி, மெடிசின்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ மெயினான விஷயம் திருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பெரிய இதுங்க. இதில் வந்து பேப்பர் பில்ஸு அந்த டைமில் என்ன அவங்க வாயில் சொல்கிறாங்களோ அதுதான் ரெண்ட்டுங்கிற மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு கம்பெனி காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்கிறப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிற காஸ்டிங் ஒன்று போடுவாங்க. பட் அதை எக்ஸீட் ஆகி அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் லாஸ் ஆகிறதே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக யாருனாலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷனாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனி நம்ம ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நிறையா வந்த ஃபீட்பேக்ஸை வச்சு நாங்கள் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணோங்க. ஏன்னா கூட்ஸ் ஆட்டோவும் வந்து ஆப்வியஸாக நம்மளுடைய ஆப்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். 2 வீலர் எப்படி பார்சல் டெலிவரி பண்ணுறோமோ அதே மாதிரி கூட்ஸ் ஆட்டோ டெலிவரியும் நம்மளோடதில் பண்ணலாம் பண்ணுறப்போ அதை வந்து ரொம்ப ஃபெமிலியராக திருப்பூருக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆச்சுங்க. அவங்க வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டேஜில் வச்சு நம்ம லாஸ்ட் வீக் நம்ம அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்தப்போ லான்ச் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 மந்த்ஸாக வந்து சாஃப்ட் லான்ச் மாதிரி பண்ணி ஃபீட்பேக்ஸ் எடுத்து நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறது இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஒரு நல்ல ஃபீட்பேக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த 2 வீலர் அண்ட் ஆட்டோங்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் லீக்கேஜ் ஆகிட்டு இருந்துச்சோ அது வந்து 40% அரெஸ்ட் ஆகிருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு 50,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அப்படிங்கிறது நான் டெலிவர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு அது 30,000ல் கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து நிறைய பேர்கிட்ட வர ஆரம்பிச்சிதுங்க. இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு ரிசோர்ஸ் வச்சுருக்கோம் ஆஃபீஸில் அப்படின்னா நம்ம மெர்ச்சன்டைசரு, ஜூனியர் மெர்ச்சன்டைசரு, அக்கௌண்டன்ட்டு இவங்கள தான் நம்ம பில் கொடுக்கறதுக்கு சாம்பிள் கொடுக்கறதுக்குன்னு அனுப்புகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை ஆஃபீஸில் என்னவோ கம்பெனியில் என்னவோ அந்த வேலை பிரேக் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஒரு கேசஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பர்சன் ஒருத்தரை ஹையர் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுத்து அதுக்கான ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் அவங்கள நம்ம மானிட்டர் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாதுங்க. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸில் முடிய வேண்டிய வேலை ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராக் ஆகுதுங்கிற ஃபீட்பேக் எல்லாம் நாங்கள் கேட்டோங்க. அவங்கள வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல எங்களால் அப்படிங்கிற ஃபீட்பேக்கை வச்சுட்டு எங்களை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டெலிவரி பர்சன் அவங்ககிட்ட இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள நாங்கள் ஃபுல் டைமாக ஹையர் பண்ணிக்கிட்டோங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கான ஒர்க்கையும் நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். பட் அவங்களுக்கான அந்த இடத்துலையும் ஒர்க் நடக்குங்கிறப்ப அந்த டெலிவரி பர்சனை நாங்கள் ஹையர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டைமாக எங்ககிட்ட ஒர்க் பண்ணுங்கள், நாங்கள் ஆர்டர்ஸ் தர்றோம் அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனிக்கானதும் இதாகுது, அந்த டெலிவரி பர்சனுக்கும் ஒர்க் வந்துருச்சு ஃபுல் டைமாக பண்ணுறதுக்கு. இப்போ எங்கள் மூலியமாக பண்ணுறப்ப அவங்களுக்கு 2 ஹவர்ஸில் முடிய வேண்டிய வேலை 2 ஹவர்ஸில் முடியுது. ஃபுல் டே கவர் ஆகாது. அவங்க ஒரு 15,000 சேலரி ப்ளஸ் ஒரு வெஹிக்கிள் ப்ளஸ் ஒரு ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி போடுறப்போ அவங்களுக்கு 20-25,000க்கு ஒரு மந்த்க்கு ஆகுது. அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு 3 பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த 3 பேரை நாங்கள் ஹையர் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி எங்கள் மூலியமாக ஃபுல் டைமாக பண்ணுறப்போ அவங்களுக்கு 15,000-20,000 தாண்டலைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸஸை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணோம். இதுலேயே டிரான்ஸ்போர்ட்டும் கொண்டு வந்ததுனால ஒரே சாஃப்ட்வேரில் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுங்கிற நீட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுதுங்க. ஸோ இது வந்து திருப்பூரில் நல்லாவே சக்ஸஸ் ஆச்சு. இது நான் திருப்பூரில் இதை பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அது எங்கே வேணாலும் கொண்டு போய் சேர்த்திட முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாத டைமில் நாங்கள் அதை கொண்டு வந்ததுனால இப்போ அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. ஆல்ரெடி இருக்க ஊரில் என்னால் ஈஸியாக அதை கொண்டு போக முடியும், ப்ளஸ் அஃபோர்டபுளாகவும் பண்ண முடியுங்கிறத கேரண்டி. சூப்பர் சூப்பர் தம்பி. இப்போது நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருந்தீங்க, கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் எப்படி ஃபீட்பேக் எடுக்கிறீங்க? உங்கள் ஃபீட்பேக் டெக்னிக் எப்படி? நீங்கள் அந்த ஃபீட்பேக் ஏதாவது டெக்னிக் வச்சுருக்கீங்களா, மெத்தட் ஏதாவது வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறது ஆப்வியஸாக அங்கே எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு சின்ன பசங்க தான் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க வந்து நாங்கள் அண்ணாண்டுருவோங்க ஃபஸ்ட்டு அண்ணான்னு சொல்லி. ஆனால் இது மாதிரி நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோன்னா இப்போ டெலிவரி முடிஞ்சதில்லை, எல்லாம் ஓகேங்களா, ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம், அடுத்த டைம் அது நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப என்னென்னா ஒரு பர்சனல் கனெக்ட் ஆகிடுதுங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பீப்புள் தான் மோஸ்ட்லி நம்மளதில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால அவங்கள நம்ம ஒரு பிரதர்ஹுட் மாதிரி ஒரு வந்துடுறாங்க. அவங்க நமக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு நிறையா இருக்குங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு இதில் அச்சீவ் பண்ணவங்க தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக் எடுக்கிறப்ப என்னென்னா அவங்க பர்சனல் விஷயங்கள் நமக்கு நிறைய ஷேர் பண்ணுவாங்க. எப்படி வந்து நம்ம இதை ஸ்கேல் பண்ணணுங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி ஒன்று இவங்க டெலிவரி பண்ணுறவங்க இப்படி பண்ணாங்க, இதை இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீட்பேக் நிறைய வருங்க. சிலதெல்லாம் அந்த ஓடிபிக்கு நிறைய கால் வருது, என்னால் அதை பண்ண முடியாதுங்கிறது. இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையே நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஒரு கால் நான் ஃபீட்பேக்கு எடுத்தேன்னா 1/2 hour இல்லாமல் ஃபோன் வைக்க மாட்டாங்க.
நாம வைக்கணும்னாலும் அவங்க வைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம ஃபுல்லா நம்மள குடுத்துறணும். நீங்க எனக்கு சஜஷன் சொல்லுங்க. நீங்க சொல்ற மாரி நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு இது தெரியல நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இது இப்படி நீங்க சொன்ன மாரி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஃபாலோ அப் இருக்கணுங்க மெயினா. அவங்க ஒரு ஃபீட்பேக் குடுக்குறாங்கன்னா அதுவும் நீங்க பண்றீங்க. நீங்க சொன்னீங்க அத நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பண்ணுவேன். அவங்க சொல்றாங்க ஃபீட்பேக்குன்னா, ஃபீட்பேக் கால வந்து தனியா கேட்கவே மாட்டாங்க. 2 பேர் வச்சுட்டு தான் கேட்போம். கால் ரெக்கார்ட் கம்பல்சரி இருக்கும். அத அப்பவே நோட் பண்ணுவோம். நோட் பண்ணி வச்சுட்டு அதில இருக்கிறத பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட். நம்ம வந்து ஆப்போட அப்டேஷன் நம்ம வச்சிருக்க பைப்லைன்ங்கிறது வேற. பட் ஃபீட்பேக்ல வர கரெக்ஷன்ங்கிறது இமிடியேட்டா நடக்கும். இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்க்கு நீங்க எப்படி நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதுவும் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. கண்டிப்பா. அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நெகட்டிவ் ஃபீட்பேக்குங்கிறது வந்து என்னன்னா 2 கேஸஸ் இருக்கு. உண்மையாலுமே அது நெகட்டிவா வருதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இவங்க கிட்ட சொல்ல முடியுங்கிறதுனால சொல்றேன் அப்படிங்கிறது நெறையா இருக்குங்க. இப்ப நான் வீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுங்க. ஒரு iOS டிவைஸ் இருக்கு அப்படின்னா, அந்த iOS டிவைஸ்ல நெறையா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. இப்படி தான் நம்ம ஆப்ப பண்ண முடியும். இவ்வளோ தான் டிசைன் பண்ண முடியுங்கிறது இருக்கு. அந்த டிசைனை வந்து இதே ஒரு நல்ல ஒரு நோன் பிராண்ட் வந்து ஒரு ஆப் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் அந்த ஆப்ஷன் இல்லைன்னா, அந்த ஆப்ஷன் iOSல இல்லை. அதனால எனக்கு அது ஓகே. நம்மளதுல Zeliverல இல்லை அப்படின்னா, Zeliver ஆப்பில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இதை அவங்ககிட்ட நான் கன்வே பண்ண முடியும். என்கிட்ட அதை வந்து நம்ம வீட்டில் அக்கா பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுங்க. இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு இது வரல. இதை நீங்கள் வர்ற மாதிரி வை அப்படின்னாங்க. நான் உடனே ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி கொடுத்து, இதில் நீ இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் சிமிலர் ஆப்புங்க. இதில் நீ இந்த ஆப்ஷன் எடுப்பா அப்படின்னு. இப்படி வந்து இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு. இதையே நீ Zeliverலையும் பண்ண முடியும்ல, ஏன் பண்ணல அப்படின்னா, ஆமாம் நான் அதை யோசிக்கல. என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும்னா நான் அதை சொல்லுவேன். கரெக்ட். இப்போ ஒரு இது இருக்கு அப்படின்னா, அதில் வந்து என்னால் ஒரு நோன் பிராண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் அடாப்ட் ஆக ரெடியாக இருக்கேன். பட் உன்கிட்ட சொல்ல முடியும்னா நான் சொல்லுவேன். அது எனக்கு தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். இது ஒரு டைப்புங்க. உண்மையாலுமே இருக்க ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம டிலே பண்ணியிருப்போங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம். நம்ம ரைடர் பிரச்சனை பண்ணி மேனுவல் எரர்ஸுங்கிறது மட்டும்தான் இங்கே நடக்குங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது டிபெண்டபிள் வந்து ஒரு மேன் பவர் வச்சு தாங்க. ஸோ அவர் வந்து போகிற வழியில் அவருக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் நடந்திருக்கலாம். ஃபோன் ஆஃப் ஆகிருக்கலாம், அவருக்கு லொக்கேஷன் தெரியாமல் போகாமல் இருந்திருக்கலாம், வண்டி ப்ராப்ளம் ஆகிருக்கலாம், இப்படி நிறையா நடந்திருக்கலாம். அவரால் அதை கன்வே பண்ணவும் முடியாமல் இருந்திருக்கலாம். இதனால வந்து எங்களுக்கு அந்த ஆர்டர் நடந்துச்சா இல்லையான்னு தெரியாமல் இருந்துட்டு அந்த கஸ்டமருக்கு அங்கேருந்து போக வேண்டிய ஷிப்மெண்ட் போகாமல் இருக்குங்க. ஸோ இதனால அவங்க நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது கம்பல்சரி நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து எங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறது இதெல்லாமே ஜென்யூனான நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கு கம்பல்சரி நம்ம அதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணுங்க. அதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா டெவலப் பண்ண முடியாதுங்க. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம காது கொடுத்து கேட்கணும். இதில் வந்து நிறையா ஃபேக்கான ரிவ்யூஸுங்கிறது ரொம்ப நிறையா வருங்க. நான் வந்து அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக மைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற உண்மையாலுமே அப்படி ஒரு பிரச்சனை அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ண முடியும்? ஒரு ஃபேக்கான ஒரு ஃபீட்பேக் நம்ம மேலே வைக்கிறாங்கன்னா அதை நம்ம ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன முன்னாடியே ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போது நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது திருப்பூருங்கிற ஒரு சின்ன ஊரில், ப்ளஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற உங்கள் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸு. இந்த ப்ரெஷர் உங்களுக்கு எப்படி இருக்குது? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா Zeliver திருப்பூரில் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆப்புங்கிறது Zeliver மட்டும்தாங்க. இப்படி ஒன்று இருக்குங்கிறத அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கே எங்களுக்கு டைம் ஆச்சுங்க. அப்போ எனக்கு நிறையா சஜஷன்ஸ் வந்துச்சு. நீங்கள் இங்கே பண்ணுறது இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஒரு 6 மந்த்துக்கு நமக்கு ஒரு ப்ராக்ரஸே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கே பண்ணதை வந்து கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கணும், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்லாம் எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வர ஆரம்பித்தோன்னே எங்களோட பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் அங்கே என்ன பண்ணாலும் எங்களால் அங்கே எந்திரிச்சிட முடியும். எங்கள் நேட்டிவே என்னால் எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணிட முடியும். எனக்கு அங்கே இருக்கவங்கெல்லாம் ஃபெமிலியர் ஃபேஸஸ்ஸு. நாங்கள் தப்பு பண்ணாலும் அவங்கக்கிட்ட நான் சரண்டர் ஆக முடியும், நான் பண்ணிக்குவேன். எனக்கு தனியாக ஒரு செட்டப்புங்கிறது அங்கே தேவையில்லை. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்க செட்டப்பில் என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியுங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இங்கே வந்து ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து நான் வந்து கம்பீட் பண்ணுறதை தாண்டி நான் அங்கே ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் கொண்டு போய் சேர்த்தணும். அதை நான் பண்ணிவிட்டு